அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் ராகு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானமான கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து வந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இந்த நிகழ்வு மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கு. ஸோ இந்த ஜென்மஸ்தானம் மற்றும் கலஸ்தரஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் ராகு கேது பயிற்சிங்க. ரெண்டுமே இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை வீடு தான். ஆனாலும் இது ஒரு யோக பலனையும் சுப பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்க இந்த ராகு கேது ஜென்மத்துக்கு வருது, அடுத்தது 7ஆம் இடத்துக்கு வருது, எல்லாமே பெரிய பிரச்சனைகளை கொடுக்க போகுது, மன உளைச்சலை கொடுக்க போகுது அப்படிங்கிறது கட்டாயமாக கிடையாதுங்க. அது இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது பகை வீடாக இருந்தாலும் அது ஒரு நல்ல யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. ஸோ இந்த ராகு பகவான் யார்? இந்த ராகு அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய கொடுத்து அப்புறமா கெடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே நேரத்தில் இந்த கேது பகவான் ஞானக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். ஆரம்பத்தில் நிறைய கெடுத்துங்க, அப்புறமா தான் கொடுப்பாருங்க. ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுகள், அதாவது ஒன்று கொடுத்து கெடுப்பாருங்க, ஒருத்தர் கெடுத்து கொடுப்பாருங்க. இந்த ராகு கேது அப்படிங்கிற ஒரு நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள். எல்லா கிரகமும் கிளாக் வைஸாக சுற்றும் போது இந்த ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றக்கூடியது. தனக்கென்று ஒரு சொந்த இடம் இல்லாத ஒரு நிழல் கிரகம் என்று அழைக்கக்கூடியது. இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்களில் இந்த கெடுதலை கொடுக்காது அப்படிங்கிறது உண்மையாகவே நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மே மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கும்ப ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். இந்த ராசியில் பிறந்ததுனால என்னமோ தெரியல, எல்லாத்தையுமே துன்பத்தை மட்டும்தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், நான் பட்ட கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், அனுபவங்களையும் விவரிக்க வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய சிரமங்களை அனுபவிச்சாச்சுங்க. எல்லா திறமையும், எல்லா இடத்துலையும் நல்ல வேலை செய்ய தெரிஞ்சு, எல்லா மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இருந்து என் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நேரத்தில் நான் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி. எல்லாமே இருக்குது, என்ன இல்லை, எல்லாம் இருந்துமே இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் தனி மரமாக நிற்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது, யாருடைய தயவும் கிடையாது. சொந்த முயற்சியால் இன்றைக்கி தனி மரமாக நான் வளர்ந்து நிற்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஆனால் இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நான் இழந்த மாதிரியே ஒவ்வொரு நேரமும் இருந்துகிட்டு இருக்குது. என்னுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது, நான் அமைச்சிக்கிட்ட வாழ்க்கையும் சரிங்க, என்னை கட்டினவங்களும் சரியில்லை, நான் வாக்கப்பட்ட போன இடமும் சரியில்லை, எல்லா விதத்திலும் எனக்கு எகென்ஸ்டாக மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. தேவையில்லாத பழி பாவத்துக்கு ஆளாகக்கூடிய நிலைகள், செய்யாத தவறுக்கு நிறைய வாட்டி நான் தண்டனை அனுபவிச்சுட்டேங்க. எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான். என்ன பண்ணுறதுங்க, இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு கூட நிறைய நேரத்தில் நினச்சிருக்கிறேன். என்ன பண்ணுறது, குடும்ப சூழ்நிலைகள், குழந்தைகளுக்காகவும் கட்டின கணவருக்காகவும் பெற்ற பிள்ளைகளுக்காகவும் என்னோடய வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சு. நான் நினச்சபடி தான் நான் வாழ்க்கை ஒன்று அப்படிங்கிறது சரியாக அமையல. நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியல அப்படின்னு அமைஞ்ச வாழ்க்கையாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவுமே எனக்கு சரியாக நடக்க மாட்டேங்குது. இதே மாதிரி போயிட்டுருக்கங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள்லையோ, சனி பயிற்சியோ, குரு பயிற்சியோ ஏதாவது ஒரு நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கும்பராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போதுங்க. இது வரைக்குமே ஒரு தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போகுதுங்க. நான் பார்த்து ஆரம்பித்தது, நான் பார்த்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி கொண்டு வந்து நிறுத்தினேன், அதே விஷயம் இன்றைக்கி தடைப்பட்டு கிடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை மறுபடியும் நான் அதே லெவலுக்கு என்னால் கொண்டு வர முடியும், மறுபடியும் வெற்றி பாதையை நோக்கி செல்ல முடியும் அப்படிங்கிறது முழுமையான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். பரவாயில்லப்பா, ஆரம்பித்தார், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சானோ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நல்ல நிலைக்கு கொண்டு போயிருக்கிறார். இது இவரால் மட்டும்தான் முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, நின்று போன பிஸ்னஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் நல்ல லாபகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா, யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசினா அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம்.
அந்த முயற்சி ஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்மஸ்தானம். அப்போ முயற்சிகள் தடைகள் அப்படிங்கிறது அகலவங்க. நீங்கள் செஞ்சு முடித்த காரியத்தினால மற்றவங்க மத்தியில் இதுவரைக்கும் இருந்த அவப்பேறுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுது. ரெண்டாவது விஷயம், இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், வேலை செய்கிறவங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது அந்த வேலையில் எனக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா நல்ல வேலை செய்கிறாங்கன்னு மட்டும் பேர் இருந்தாட்ட போதாதுங்க. அந்த வேலை செய்கிறதுக்கு உண்டான சில அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு சம்பள உயர்வாக இருக்கட்டும், ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், நான் நினச்ச இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நான் செய்யாத தப்புக்கு நிறைய வாட்டி தண்டனை அனுபவிச்சிருக்கேன். என்னோடய வேலையை நான் கரெக்டாக செய்கிறேங்க. ஆனால் மற்றவங்க அந்த வேலையில் ஏதாவது ஒரு குறைகளை கண்டுபிடிக்கணும், நான் செய்யாத விஷயத்தை நீங்கள் தான் செஞ்சீங்க, இது உங்களால் தான் இந்த மிஸ்டேக்குன்னு சொல்லி குத்தி காட்டும் போது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம்? பேசாமல் இந்த வேலையை விட்டு வேறு எங்கேயாவது போயிடலாம், வேறு ஏதாவது மாற்றம் கிடைக்காதா? இல்லை வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தோட அதிகமாக எங்கேயாவது சம்பளம் கிடைச்சதுன்னா வேலை மாற்றம் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தன் வேலை செய்கிற இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது இந்த ராகு கேது பயிற்சியில் அது நிச்சயம் நடக்குங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் ப்ரொமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகள், பதவி உயர்வுன்னு சொல்லக்கூடிய ப்ரொமோஷனுங்க, சேலரி இன்க்ரிமெண்ட், அதாவது சம்பள உயர்வும் கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு இடத்துல இருந்து இந்த வெளியூர் அல்லது வெளிநாடுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கூட ஃபாரின் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஃபாரின்லேருந்து இந்தியா வேலை பார்க்கறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுல இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் கட்டாயமாக இந்த காலகட்டங்கள் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. உங்கள் வேலை விஷயமா இருக்கட்டும் அல்லது பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் ட்ரிப்பாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட புதுசாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கப்புறமா சில விஷயங்கள், அதாவது தொழில் ரீதியாகவும் மாற்றம் இருக்குங்க, உங்கள் வேலை ரீதியாகவும் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் 7ஆம் இடத்துல கலஸ்திரஸ்தானத்தில் இந்த கேது பகவானுடைய பயிற்சி. இது வரைக்கும் இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலக போகுதுங்க. ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் இந்த மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததோ அந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு தீருங்க. புதுசாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஆகுங்க. அடுத்தது அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்தே வாழ வேண்டாம், இதில் மொத்தமாக பிரிஞ்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. நீண்ட நாட்களாக பிரிந்து வந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சுங்க. இந்த திருமணம் அப்படிங்கிற திருமண வாழ்க்கை எனக்கு திருப்திகரமற்ற சூழலில் இருக்குது. ஸோ நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு அமையலை, அமைஞ்ச வாழ்க்கையாவது ஆசைப்பட்ட மாதிரி ஏற்றுக்கலாம்னு நினச்சேன், அதுவும் சரியான விதத்தில் முடியல. ஸோ இந்த வாழ்க்கையை வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன். டிவோர்ஸ் வரைக்கும் போயாச்சுங்க. அதுவும் சரியான விதத்தில் எனக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. இதுக்கு மேலேயாவது என்னோடய வாழ்க்கையில் நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு முடியுங்க. கரெக்டான விதத்தில் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, டிவோர்ஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் நினச்சபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்ச மாதிரி வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி கலஸ்திரஸ்தானம், அந்த மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட மியூச்சுவலாக பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, அதே நேரத்தில் செகண்ட் மேரேஜுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த மேரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவராக நடக்குங்க. குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமாக ஏற்பட போகுது. ஏன்னா இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கு தான் அந்த குரு பகவானுடைய பயிற்சி நடக்குதுங்க. அந்த பயிற்சி நடந்த காலகட்டங்களில் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சேரும். தகப்பன் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அவங்களுடைய சொத்துக்கள், இது வரைக்கும் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, எந்தெந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்க போகுதுங்க. ஸோ அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமாக ரிசல்ட் வர மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகள், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, முயற்சி ஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்க. ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும், ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும், ரொம்ப நாளாக ஒரு கார் வாங்கணுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணிட்டு அந்த முயற்சி எல்லாமே பிரேக் டவுன் ஆகிட்டே இருக்குது, தடைப்பட்டுட்டே இருக்குங்க. நான் எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஹோல்ட் ஆகிட்டே இருக்குது. நான் நினச்ச விஷயங்கள் கரெக்டான நேரத்தில் அமைய மாட்டேங்குது. எடுத்து முயற்சிகளுக்கு உண்டான ஒவ்வொரு பாதையிலும் தேவையில்லாத தடை, ஒரு படி எடுத்து வச்சா 2 படி சறுக்கிட்டு வர மாதிரி சில சூழ்நிலைகள். நான் ஒன்று நினச்சி ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறேங்க, அந்த எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது எனக்கே டபுள் மடங்காக மாறுது.
100 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ண அப்படின்னா அது 500 ரூபா வரைக்கும் செலவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல, புத்திர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். குரு பார்வை 9ஆம் இடத்துல படும் பொழுது தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்க கைக்கு வந்து சேருங்க. அடுத்தபடியே அந்த ஜென்மஸ்தானத்துல படும் பொழுது சுய கௌரவம், மரியாதை, அந்தஸ்து இதெல்லாமே உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள். லாபஸ்தானத்துல குரு பார்வை படுறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள்ல உங்களுக்கு டபுள் மடங்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி கொடுக்குது. இந்த மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டுங்க, ஷேர் மார்க்கெட்டா இருக்கு, இதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த லாபங்கள் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா 2 மடங்கு அப்படிங்கிறது அதிகரிக்க போதுங்க. கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம், குழந்தைகளோட கல்வியில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்க நினைச்சபடி அவங்கள எந்த படிப்பு வேணாலும் படிக்க வைக்கலாம். அதற்குண்டான நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது, அதுக்குண்டான மார்க்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க போது. அவங்களுடைய கல்வி தான் நினைச்சபடி ஒரு துறையை வந்து தேர்வு செய்வதற்கான ஒரு காலகட்டம். அப்போ கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் 2ஆம் இடத்துல கல்வி ஸ்தானத்துல இருந்த அந்த ராகு பகவான் விலகி ஜென்மஸ்தானத்துக்கு வரும்பொழுது ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீங்கும். கல்வியில வந்து நாட்டம் இல்லாதவங்களுக்கு கூட கல்வியில நல்ல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் உடல் ரீதியே தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், எலும்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல இருக்குங்க. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக போகுது. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்துல இருந்து வந்த கேது பகவான் விலகி 7ஆம் இடத்துக்கு போனதுனால ஆயுள் சம்பந்தப்பட்ட கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுது. உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எனக்கு ஏதாவது நடந்துருமோ, இந்த மாதிரி கண்டம் வந்துருமோ அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு கூட ஆயுள் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுங்க. நோய் நொடி பிணிப்பு இடை அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் சரி, டைமு டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் சரி, தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.